வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கும் வெண்டைக்காவும் சேர்த்து ஒரு அருமையான கறி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம். நான் வந்து இந்த கறியை சப்பாத்தீஸ், அதாவது புல்கா ரொட்டீஸோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்தது. தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகாய் தூள் தேவைப்படும். பெருங்காயத்தூள் தேவைப்படும். கொஞ்சமா கரம் மசாலா தூள், நான் கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணுறேன். ரசம் பவுடர், இது வந்து ஃபலாடா பியூரன்ஸ் ஒரு ஆர்கானிக் ரசம் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பொருளெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க. வெண்டைக்காய் ஏற்கனவே கழுவி மேலே இருக்க அந்த தலை பாகம் அண்ட் வால் பாகம் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைப்படும், வெங்காயம் தேவைப்படும், பொடியை நறுக்கியிருக்க டொமேட்டோ, பொடியை நறுக்கியிருக்க பச்சை மிளகா, சீரகம் தேவைப்படும். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். நம்மளுக்கு தயிர் தேவைப்படும், மசாலா பொடி தேவைப்படும், ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும். இந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே பிரிண்ட் பண்ணி நீங்கள் இந்த ரெசிபி தயார் பண்ணலாம். முதல் வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் நெய் சேர்த்துருக்கேங்க. இதில் வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இது கம்ப்ளீட்டாக வீகன் டிஷ் வேணும்னா நீங்கள் நெய் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் இந்த ரெசிபிலேருந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வெண்டைக்காய் சேர்த்து வெரி ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ரொம்ப நிதானமாக இது வறுக்கணும். அந்த வெண்டைக்காயில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழுக்குத்தன்மை இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடும். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வைக்க போகிறேன். எண்ணெய் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா இருத்துட்டேன். ஸோ வந்து அந்த மசாலாவுக்கு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் இருத்து வெண்டைக்காவை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து அந்த எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் அதில் சேர்க்கணும், ஏன்னா கறிக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கினேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்து சீரகத்தை பொரிய விட போகிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு அடங்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்துக்கினேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு அடங்கணும். நான் அளந்து வச்சுருக்க மசாலா பொடிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கினேன். சேர்த்து இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும். நீங்கள் மசாலா பொடிகள் எப்போவுமே ஃப்ரை பண்ணுறப்போ அது வந்து தீயறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப நிதானமாக ஃப்ரை பண்ணணும், எல்லாம் தீஞ்சு போயிடும். மசாலா பொடியெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆனதும் அதில் வந்து டொமேட்டோ, சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பொடியை நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க, ஸோ நாங்கள் வந்து பச்சை மிளகாத்தூளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம். உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அந்த பச்சை வாடையெல்லாம் போகிறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் பச்சை வாடை இருக்கும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா வேக வைக்க, பச்சை வாடையெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டு கூடும். ஸோ இப்போ மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அந்த மசாலா கிரேவி தயாராகுது பாருங்கள். அந்த கிரேவி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு உரித்து நல்லா வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை கையாலேயே பொடி பொடியாக செஞ்சு அந்த மசாலாவில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப அழகாலாம் சர்வ் பண்ணோன்னா நீங்கள் வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி பண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா பீசஸாக கட் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம். இன்கேஸ் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு இல்லைன்னா யாருனா வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி நீங்கள் அர்ஜென்ட்டாக தயார் பண்ணோன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப ரஸ்டிக்காக நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். டாபாவில் இந்த ரோட் சைடு ஈட்ரீஸில் எப்படி தயார் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்.
இதில் வந்து அந்த வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காய், அது அரை வேக்காடு வெந்திருக்கு இப்போது வெண்டைக்காய், அது சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலா வந்து நல்லா அந்த வெண்டைக்காயில் ஊறணும். இந்த மசாலா நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது வந்து அந்த உருளைக்கிழங்கு அண்ட் வெண்டைக்காயில் நல்லா ஊறணும். நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து தயிர், ஒரு கப் அளவுக்கு தயிர் நல்லா அடித்து வச்சுருக்க தயிர் நான் சேர்த்துருக்கேன். அதே டைமில் தண்ணியும் சேர்த்துருக்கேன், ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த கிரேவியை நல்லா நம்ம குக் பண்ணணும். மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். உப்பு சேர்த்துக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டு மூடி இது நம்ம கிரேவியை நல்லா பாயில் பண்ணுறதுக்கு விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா பாயில் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். ஜஸ்ட்டு மல்லி இலை பொடியை நறுக்கி தூவி சர்வ் பண்ணலாம். ஆனால் இந்த டாபாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து இந்த ரோட் சைடு ஸ்ட்ரீட்ஸ்லலாம் நல்லா க்ரீமியாக இருக்கும். அது எப்படி அந்த க்ரீமினஸ் வரும்னா, அவங்க வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் க்ரீமோட கசகசா பேஸ்ட் எல்லாம் கூட சேர்த்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஹெவி ஆகிடும். நான் வெறும் க்ரீம் சேர்த்துருக்கேன், அதுலேயே நல்லா க்ரீமியாக வந்தது கிரேவி, ரொம்ப நல்லா டேஸ்டியாக வந்தது. இப்போ இந்த கிரேவி வந்து க்ரீம் ஆட் பண்ணதும் குக் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணேன், க்ரீம் ஆட் பண்ணதும். இப்போ இந்த கிரேவி வந்து தயாராகிடுச்சுங்க. இது வந்து புல்கா ரொட்டி, சுக்கா ரொட்டி, அதாவது நம்ம சாப்பிட்ற டெய்லி ஆயில் இல்லாத ரொட்டிஸ்க்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பூரியோட கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். என்னோட பிளாக்ல டீட்டெயில் ரெசிபி இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டேரெக்டாகவும். என்னை வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். The same recipe is also posted in YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye bye.